ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் நேரத்திலே முடிச்சுட்டு ஆட்டுங்களுக்கெலாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி வச்சுட்டு நம்ம நேரத்திலே வயலுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா கல்லையை மூட்டை பிடிக்கணும். அப்புறம் கல்லை ஆஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி கூலி போடுறதா சொல்லியிருந்தோம். காலையில் கூலி போடுறான்னு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது விட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். அப்புறம் மத்தியானமாக 4 மணிக்கா ஃபோன் அடித்தாக்கா இல்லை என்னால் வர முடியாது, உடம்பு முடியல அப்படின்ட்டாங்க. சரி நாளைக்கு வாங்கிக்கலாங்க அப்படின்னோம். அவங்களும் சரிங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கல்லை ஆய ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் கூலியே போடவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 4-5 நாளாக ஆஞ்சிட்ருக்காங்க. எல்லோரும் எங்களால் கூலியை தூக்கிட்டு போக முடியாதுங்க, நாங்கள் தூரமாக போகிறோம் நாங்கள் அப்படின்னாங்க. பரவாயில்லைங்க, நான் டெம்போ வச்சுனாவது வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்க, தூக்கிட்டு போக வேணாம், நாளைக்கு நான் வண்டி வச்சு கொண்டு வந்து வீட்டிலேயே இறக்கி விட்றோம் அப்படின்னோம். அதனால் சரிங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களாம் வெளியூர் பஸ்ஸில் போகிறவங்க, அதனால் நேரத்தில் கிளம்பிட்டாங்க. இப்போ கல்லள்ளிட்டு இருக்கவங்க கொஞ்சம் உள்ளூர் தான், அதனால் பொறுமையாக போய்க்கிறேன் அப்படின்ட்டாங்க. நான் சாக்கு பிடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க மூட்டையை கட்டி கட்டி வச்சாங்க. எனக்கு வந்துச்சுன்னா அள்ள முடியாது இல்லையா, அவங்க சணல் போட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு அம்மா அள்ளி வச்சாங்க, ஒரு அம்மா கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. 4 பேருக்கும் வேலை கரெக்டாக இருந்துச்சு. 4 மணிக்கெலாம் மூட்டை பிடிக்கலாம் அப்படின்னு அள்ளி பார்த்தோம். கல்லை சூடாகவே இருந்துச்சு. சூடான கல்லையை அள்ளி வச்சோம்னா வேர்த்து போயிடும், கொஞ்சம் லேட் ஆகட்டும்னு 5 மணிக்காக பிடிக்க ஆரம்பித்தோம். 5 மணிக்கு பிடிக்க ஆரம்பித்து ஒரு 10 மூட்டை அள்ளுறதுக்காட்டையுமே நல்லா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், இருட்டி போச்சு. அப்புறம் போய் இவங்களை லைட் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு லைட் எடுத்துகிட்டு வந்து தான் அப்புறம் வேலையை ஆரம்பித்தோம். 2 பேரில் ஒருத்தவங்க வயசான அம்மா தான், இன்னொருத்தவங்க கொஞ்சம் சிறு வயசு தான். இன்னொருத்தவங்க வருவாங்க, இவங்களோட அக்கா. அவங்க இன்றைக்கி வரல, அவங்க ஹாஸ்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. வந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் செஞ்சுருந்துருப்பாங்க. வயசானவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சாங்க. நமக்கு தான் டயர்டாகிடுது, அவங்க அப்படிலாம் டயர்டாகலை, நல்லாவே வேலை செஞ்சாங்க. அவங்க பொண்ணை விட அவங்க அம்மா நல்லாவே வேலை செஞ்சாங்க. அவங்க பொண்ணு சூப்பராக வேலை செய்வாங்க, இருந்தாலும் அவங்கள விட அவங்க சூப்பராக இன்னும் வேலை செய்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ளவங்களாம் எல்லோரும் உடம்பு ஆரோக்கியமாக தாங்க வச்சுருந்துருக்காங்க. நம்ம தாங்க இப்போ உடம்பெல்லாம் வீணாக்கிக்கிட்டோம், கண்டதை சாப்பிட்டு. அவங்களுக்கு உள்ள உடல் வலிமையில் நமக்கெல்லாம் பாதி அளவு கூட இருக்கிறது இல்லை. இப்போ வர ஜென்ரேஷனுக்கு நமக்கு இருக்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்குமாங்கிறது தெரியல. காலங்கள் அப்படி போயிட்டுருக்கு. எல்லாம் உணவு பழக்க வழக்கம்தான். சாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 சாக்கு மொத்தமாக வாங்கிட்டாங்க. கல்லை காய வச்ச இடம் பார்த்திங்கன்னா உளுந்து அர்த்தம் இல்லையா, அந்த இடத்துல தான் காய வச்சோம். அந்த குச்சிலாம் அப்படியே காலில் குத்த ஆரம்பிச்சிருச்சு. தெராசும் எடுத்துகிட்டு வந்தோம், இடம் வச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு. இடையெல்லாம் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கடைன்னு அள்ளி மூட்டையை பிடிச்சாச்சு. இடையில பாருங்கள், நம்ம ரெட்டை கல்லையெல்லாம் தின்னுட்டு போதை அடித்த மாரி படுத்துட்டாங்க ஆள். அதனாலும் எட்டக்க போக மாட்டேங்கிறான். மூட்டை பிடிக்கிற இடத்துல தான் படுத்துக்கணும் அப்படின்னு ஒட்டாரோம். சரி படுத்துட்டு எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பாருங்கள் படுத்துக்கிட்டு எப்படி வேடிக்கை பார்க்குதுன்னு. இருட்டினதும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் லைட் அடிச்சுக்கிட்டே பிடிக்கவும் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கையால் லைட் அடிச்சுக்கிட்டு ஒரு கையால் பிடிக்கவும், அவங்க ஒரு கையால் பிடிச்சி கொட்டவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ தான் சொன்னோம் 4 மணிக்கே அள்ளி இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க 4 மணிக்கெலாம் அள்ளிந்தாக்கா வேர்த்து போயிடுங்க அப்படின்னாங்க. அதுவும் சரிதான். இப்பயுமே கல்லை கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இதுக்கு மேலே எத்தனை மணிக்கு அள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிட்டோம். செல்லோட வெளிச்சம் மட்டும் பத்தலை, அதனால் இவங்களை போயிட்டு லைட் எடுத்துருவாங்க, வரும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளார ஜூஸ் இருக்குது எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் அதையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா எல்லாருமே டயர்டாயிட்டாங்க. டீ வேணுமான்னு கேட்டோம். இல்லைங்க டீலாம் வேணாங்க, ஜில்லுன்னு தண்ணி இருந்தால் போதுங்கன்னாங்க. சரி அதனால் ஜூஸ் வாங்கி வச்சுருந்தோம் நேற்றுக்கு. அந்த ஜூஸ் இருந்துச்சு. ஆளுக்கு 2 கப்பு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் குடித்தேங்க. எல்லோரும் குடிக்கிறத நம்ம ரெட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்துச்சு. நீ குடிப்பியாடாத என்னன்னு தெரியலையே, டீனா குடிப்பேன், ஜூஸ் வச்சது இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் ஊற்றி வச்சோம். குடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றி வச்சேன். எல்லாருக்குமே ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எனர்ஜி வந்துச்சு. சரி மறுபடியும் அள்ள ஆரம்பிச்சிட்டோம். மிஷினில் அடித்ததுனால பார்த்திங்கன்னா நிறைய பருப்பு இருந்துச்சு. உடச்ச கல்லையே நிறையா இருந்துச்சு. இதுவே கையால் ஆஞ்சிருந்தால் இருந்திருக்காது. இதெல்லாம் சளிச்சு தான் எடுக்கணும் போல இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நிறையா மண் இருக்குது. முடிஞ்ச அளவு கையாலேயே மிரண்டி எடுத்துகிட்டு மீதி அடி இதெல்லாம் சல்லடியால் சளிச்சு எடுத்தாச்சு. உளுந்து சல்லடியால் சளிச்சிட்டோம். எனக்கே முடியலைங்க, இந்த மூட்டையை பிடிச்சி அரைக்கி வைக்கவும் இல்லையா குலுக்கி. ஏன்னா சுருக்கம் இல்லாமல் பிடிக்கணும். அதனால் ஆட்டி வச்சது ஷோல்டர்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. நமக்கே எப்படி இருக்கே, அள்ளி போகிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே நின்னேன். ஏன்னா வயசானவங்க வேறு ஒருத்தவங்க இருந்தாங்க. நம்ம ரெட்டு உட்காந்து பார்த்துட்டு தலையை கீழே போட்டுட்டான். ஏன்னா அவனால் உட்காந்துருக்க முடியல, அந்தளவுக்கு கலையை தின்னுட்டான். எப்படி படுத்து தூங்கத்தை பாருங்கள். நம்ம எல்லா கடலையும் அள்ளி முடிச்சிட்டோம். இது லாஸ்ட்டாக சளிச்ச கடலை. இங்கே பாருங்கள், அதில் எவ்வளோ பருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உரிச்ச கடலை எவ்வளோ கிடக்கு பாருங்கள். இது மிஷினில் அடித்ததுனால தான் இப்படி இருக்குது. 2வது கலர் மாறிடும், எண்ணெய் பொங்க ஆரம்பிச்சிடும். மிஷினில் அடித்ததை மட்டும் வச்சுருக்க முடியாது. அதனால தான் நம்ம கையால் கொஞ்சம் ஆஞ்சி விதைக்கல்லைக்கு நம்ம வீட்டுக்கெலாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் கையால் ஆய சொல்லியிருக்கோம். இல்லைனா எல்லாத்தையுமே மிஷினில் போட்டு அடிச்சுருந்துருக்கலாம் ஒரே வழியாக.
கடல வந்து பார்த்திங்கன்னா அந்த கொல்லை ஒரு 20 சனம் வந்து ஆஞ்சிடலாம். ஆனால் இவங்கெல்லாம் வெளியூர் சனங்க, கடல ஆயவே தெரியல இவங்களுக்கு. ஒன்று ஒன்றா போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆய தெரிஞ்ச சனங்களாக இருந்தால் ஒரு 2 நாள்லேயே முடிஞ்சிருந்துருக்கும். இவங்களாம் நாங்கள் இந்த வருஷம் தாங்க வந்திருக்கோமே கடல ஆய அப்படின்னாங்க. அதனால தான் இவ்வளோ லேட்டாகிடுச்சு. இனிமேல் வந்து மூட்டையெல்லாம் அடுக்கி படுதா போட்டு மூடி வைக்கணும். எத்தனை மூட்டை இருக்குது அப்படின்ட்டு எண்ணிட்டு இருக்காங்க. கடலையை குமிச்சு வச்சிருந்து காலையில் அள்ளலாம் தான் பார்த்தோம். ஏன்னா இன்றைக்கி மழை வர மாதிரியே இருந்துச்சு. அப்பப்போ மப்பு போட்டுக்கிட்டு எங்கே மழை வந்துடுமோன்ற பயம். அதனால தான் இப்பயே அள்ளிட்டோம். நேரம் ஆனாலும் பரவாயில்ல அள்ளி வச்சுருவோம். மழை வந்துச்சுன்னா மூட்டையை கூட தூக்கிக்கலாம், கடல அள்ளுறது கஷ்டம், நைட்டில் யாரையும் கூப்பிடவும் முடியாதுப்பா அப்படின்னாங்க. அதுவும் நல்லதான்னு சொல்லிட்டு மூட்டை பிடிச்சி படுதா விரித்து போட்டு அதுக்கு மேலே மூட்டையை அடுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரெட்டை பாருங்கள், இடம் மாற்றி எங்கே வேலை நடக்குதோ அந்த இடத்துல தான் வந்து படுத்துக்கிறான். நல்லா இடைஞ்சல் பண்ணுற மாதிரியே படுத்துக்கிறான். அப்புறம் அதட்டினதும் எட்டக்க போயிட்டான். அதட்டா மட்டும் மூஞ்சி சுருங்கி போயிடுது அவனுக்கு. அதட்டி சொல்லலைன்னா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். கோச்சிக்கிட்டு ஒரு ஓரமாக போய் படுத்துட்டாரு. எல்லா மூட்டையுமே எடுத்துகிட்டு வந்து அடுக்கியாச்சு. இனிமேல் படுதா வெளுத்து போட்டு மூட வேண்டியதுதான். இவங்க காலையிலேயே வந்துட்டாங்க. ஒரு 6 மணிக்கெலாம் வந்தாங்க. இவங்க அம்மா வந்து 6 மணிக்கு வந்தாங்க. இவங்க வரும்போது மணி ஒரு 8 இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அமாவாசை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சிங்கன்னாங்க. அவங்க அம்மா வந்து கொஞ்சோண்டு நம்ம உளுந்தில் வந்து கடல போட்டிருந்தோம் இல்லையா, கடல மீந்துச்சுன்னு ஒரு 4 தருவு மட்டும் கடந்திருக்கோம். அந்த கடலக்கொடியை வந்து இழுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு தான் இவங்க வந்தாங்க. கடல வேற கொஞ்சம் ஆஞ்சிட்டு இருந்தாங்க காலையிலேருந்து. அந்த கல்லாஞ்ச இடத்துலேயே செருப்பு, அந்த கடல ஆஞ்சது எல்லாம் மூட்டையோடு அப்படியே இருக்குன்னாங்க. சரி காலையில் எடுத்துக்கிறேங்க, நாங்கள் ரோட்டு வழியாகவே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படுதாலாம் இழுத்து மூடிட்டு கிளம்புனாங்க. அப்போ மணி பார்த்திங்கன்னா 7:15 ஆயிடுச்சு. அப்புறம் எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம வந்தது இவரும் பின்னாடியே வந்துட்டார். என்னடா கொல்லையை பாதுகாக்காமல் இங்கே வந்துட்டு அப்படின்னா, போமா எனக்கு கடல தின்னது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் படுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன தான் டயர்டாக இருந்தாலும் அவன் கூட கொஞ்சம் நேரம் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு தாங்க அப்புறம் உள்ளார வந்து பார்த்தா மணி 7:35 ஆயிடுச்சிங்க. 4 மணிக்கு போனோம். நம்ம உட்காரவே இல்லை, நின்றுக்கிட்டே தான் இருந்தோம். கால் ஷோல்ட்ரு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பாடான்னு வந்து படுக்கையை போட்டாங்க.